நேற்று பட்டாபிஷே முடிந்து இன்றைக்கு 9ஆம் நாள். இன்று போருக்கு கிளம்பு மீனாட்சி பெரும் படைகளுடன் கிளம்பி அனைத்து அரசர்களும் போரிட்டு வெற்றி வாகை சூடுகிறார். அதற்கு பெயர்தான் திக்விஜயம். பூலோரத்தை அனைத்து மன்னர்களையும் வெற்றி வாகை சூடிய மீனாட்சி பெரும் படைகளுடன் கைலாயத்துக்கு செல்கிறார். கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமான் வந்திருப்பது மீனாட்சி என அறிகிறார். ஆனால் மீனாட்சி சிவபெருமான் போரிட்டு வெல்வதற்காக செல்கிறார். சிவபெருமானோ மீனாட்சி நோக்கி வரவர மீனாட்சி கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சிவன் பெருமான் மேல் காதல் கொள்கிறார். அப்போது சிவபெருமான் சொல்லுகிறார், அங்கேர் கன்னியே என்று மதுரை அம்பு எய்துவிட்டு வந்தாயோ, படையுடன் கிளம்பினாயோ, அன்றே நானும் உன்னை பின்தொடர வந்துவிட்டேன் என்றாள் சிவபெருமான். இன்றுதான் உன்னை நான் நேரில் காண்கிறேன். இனிமே நீதான் என் துணைவி என்று கூறவே அன்னையின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. இதுவே மீனாட்சி சுந்தரேசன் திக்விஜயம்.